நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், we bought new science equipments அப்படின்னு சொல்கிறாங்க. we bought new science equipments. வீணா நாங்கள். bought அப்படின்றது buy அப்படின்ற வேர்புடைய past tense. நாங்கள் புதியதான அறிவியல் உபகரணங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த உபகரணங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? பாருங்க, we bought new science equipments. இது சரியா? we bought new science equipment. இது சரியா? எந்த விடை சரியானது அப்படின்றது உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா அறிவியல் உபகரணங்கள். உபகரணங்கள் அப்படின்னா அதில் நிறைய பொருட்கள் இருக்குது இல்லையா? அதனால் அது ப்ளூரல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எக்யூப்மெண்ட் அப்படின்ற இந்த வேர்டு கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்துட்டோம். ஆனால் சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா we bought new science equipment. அவ்வளோதான். இந்த எக்யூப்மெண்ட் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். எக்யூப்மெண்ட் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் அப்படின்னா அதை நம்ம எண்ண முடியாது. சயின்ஸ் லேபுக்கு போனோம்னா ஏகப்பட்ட கருவிகள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் நம்மளால் எண்ண முடியுமா? அப்போ எக்யூப்மெண்ட் அப்படின்றது எதுக்குள்ளே வருது அப்படின்னாக்கா எண்ண முடியாத நவுன்கள். நவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெயர் சொற்கள். எண்ண முடியாத பெயர் சொற்களுக்கு ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம எஸ் அப்படின்றத போடக்கூடாது. ஜென்ரலாக நம்ம படித்த ரூல் என்னன்னாக்கா சிங்குலர்னா ஒன்று இருக்கும், ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த வேர்டு கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த எக்யூப்மெண்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலேயுமே எக்யூப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் உருவாக்க முடியாது. அப்போ அன்கவுண்டபிள் நவுன் ஒரு சிங்குலராக தான் எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கு ப்ளூரல் இல்லை. இனிமேல் நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்பொழுது சரியான முறையில் கன்ஃபியூஷனே இல்லாமல் எக்யூப்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எக்யூப்மெண்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.